என்ன மிரட்டினாரு. கொலை செய்யப்பட்ட ரம்யாவுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இந்த பிரேஸ்லெட் யாருதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? தெரியாது இன்ஸ்பெக்டர். ஓகே, யூ கேன் கோ. ஜானகி, அன்னைக்கு நீ நிற்கிறது என்ன நினைப்போ? உன் கையில கொடுத்தனே தாலி, அந்த தாலி மேல உண்மையிலே உனக்கு மதிப்பு இருந்துச்சுன்னா இந்த வீட்டு வாசப்படி தாண்டது தப்பு. ஆமாங்க, தப்புதான். நீங்க என் கையில கொடுத்த தாலியை கழுத்துல சுமந்துட்டு இருக்கேனே, அதுவும் தப்புதான். ஜானகி, உங்களோட 5 வருஷம் வாழ்ந்து ஒரு குழந்தையை பெற்றிருக்கேனே, அதுவும் தப்புதான். ஜானகி, நீங்க அந்த ரம்யாவோட நெருங்கி பழகிறதுக்கு நான் ஒரு காரணமா இருந்திருக்கேனே, அதுவும் தப்புதான். தப்புதான். ஜானகி, அவன் எதுக்காக எப்படி ஒரு பொய் சொன்னான்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், அவளால இனிமே எந்த பிரச்சனையும் வராது. வராதுங்க, வராது. 10 ரவுண்ட்ல போராடி ஜெயிக்கிறத விட ஒரு ரவுண்ட்ல ஜெயிக்கிறதா எனக்கு பெருமைன்னு அடிக்கடி சொல்வீங்களே, அதை நிரூபிக்கிற மாதிரி ஒரே ராத்திரியில உங்க பிரச்சனையை தீர்த்துட்டீங்கள. இப்ப கேக்குறேன், நேத்து ராத்திரி அவன் வீட்டுக்கு போனீங்களா இல்லையா? ஆமா, போனேன். ஏண்டி இப்படி நடக்காததான் நடந்ததா சொல்லி ஜானகி மனசை கெடுத்தேன்னு கேட்க போன, அது தப்பா? இல்ல, ஏண்டி சொன்னேன்னு கேட்டிருப்பீங்க. அவன் உண்மையை தானே சொன்னேன்னு சொல்லிருப்பா. உடனே நீங்க ஆத்திரப்பட்டு அவளை அடிச்சிருப்பீங்க. அவன் செத்து போயிட்டான். செத்துட்டாளா? ரம்யா செத்துட்டாளா? எப்போ? ஜானகி, நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல. நல்லாவே நடிக்கிறீங்க. சும்மா ரெடி. தொடர்ந்து எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை சொல்லி சொல்லி என்ன அதிர்ச்சிக்கு ஆளாக்குறது மட்டும் இல்லாம நடிக்கிறேன்னு சொன்ன உண்மையிலே கொலைகாரன் ஆயிரு. தடையுமோ சாட்சியோ இல்லாம கொலை பண்ணிட்டோங்கிற தைரியத்துல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க செஞ்ச கொலைக்கு ஆதாரமா உங்க பிரேஸ்லெட் போலீஸ் கையில கிடைச்சிருக்க. எனக்கு நீங்க ஒரு நல்ல கணவனா நடந்துக்கலனாலும் எத்தனை வருஷம் உங்க கூட வாழ்ந்த பாவத்துக்காக நான் நீங்க என்ன நேசிச்சது உண்மையா இருந்தா என்ன தடுக்காதீங்க. இனிமே என் முகத்திலேயே முழிக்காதீங்க. நான் சொல்றது கேளு ஜானகி. இத்தனை வருஷம் என் கூட இருந்தும் என்ன புரிஞ்சுக்காம போறிய. போடி போ. கொலை பண்ணிட்டேன். கொலை நான் கொலை செய்யல. சீக்கிரம் உனக்கு புரியும். அப்ப நீ திரும்ப வருவ. கொலை திலீப், இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? சாப்பிடுறா. அப்பாவை பார்க்கணும். சொன்ன கேட்க மாட்டேன். இனிமே நம்ம தாத்தா வீட்டுல தான் இருக்கணும். அப்பா இங்க வருஷ பிடிவாதமா பிடிக்க. சாப்பிடு. ஜானகி, ஜானகி, ஏம்மா குழந்தை அடிக்கிற? உன் குழந்தைதானம்மா, உன்ன மாதிரி தான் இருக்கும். உன் புருஷன் மேல உள்ள கோபத்தை ஏம்மா இந்த குழந்தை மேல காட்டுற? சின்ன வயசுல வாத்தியார் அடிச்சுட்டாருன்னு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு பிடிவாதம் உன் புருஷன் மேல காட்டுறது. அப்பா, நீ ஒரு மாணவியா இருந்து பிடிவாதம் பிடிச்சதுனால 1 வருஷம் தாமா வீணா போச்சு. மனைவிங்கிற ஸ்தானத்துல இருந்து பிடிவாதம் பிடிச்சா உன் வாழ்க்கையே வீணா போயிருமா. அப்பா, நீங்க அவரை தூரத்துல இருந்து பாக்குறீங்க. ஆனா இத்தனை வருஷம் அவரோட வாழ்க்கை நடத்துறவ கண்ணுக்கு தெரிஞ்சது காடல் நீர் ஆனதுக்கு அப்புறம் என்னால தேகங்கிற பணி மூடிட்டா பக்கத்துல இருக்க கூட தெளிவா தெரியாது ஜானகி. எந்த பொண்ணு பிறந்த வீட்டுக்கு வந்தா புருஷனோட தான் வரணும்னு எல்லா தகப்பனும் ஆசைப்படுவாமா. இனிமே நீங்க அவரை பத்தி பேசுனீங்கன்னா நான் திலீப்பை கூட்டிட்டு உங்களை விட்டு போயிடுவேன். புருஷனை விட்டு பிரிஞ்சு வாழறதுதான் உனக்கு சந்தோஷம்னா நீ இங்கே இருமா, இங்கே இரு. நான் இங்க வந்து சந்தோஷமா இருக்கேன் நினைக்கிறீங்க? அவர் செஞ்ச கொலையையும் துரோகத்தையும் நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் படுற வேதனையும் கஷ்டமும் எனக்கு மட்டும் தப்பா தெரியும். எனக்கு மட்டும் தான் தெரியும். தாத்தா, அப்பாவை கெட்டவன்னு அம்மா சொல்றாங்களே, அப்பா நல்லவர் தானே? ஆமாப்பா, உங்க அப்பா நல்லவர் தான்ப்பா. தாத்தா, என்ன அப்பா கிட்ட கூட்டிட்டு போறீங்களா?
பையன் ஆடிட்டு இருக்கான், அவனை ஏன் டிஸ்டர்ப் பண்ற? ராத்திரியில அவன் ஆட விட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்களே, அவன் தூங்க வேண்டாம்? ஏங்க அடுத்த குழந்தை ஞாபகம் வந்துருச்சா? என்ன திலீப், இந்த பாலை குடிச்சிட்டு போய் படுத்துக்கோ. ஏமா பாட்டா நிறுத்தின? நான் பால் குடிக்க மாட்டேன். உன்ன அத கூட குழந்தைகிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம. திலீப், உனக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா இல்ல தம்பி பாப்பா வேணுமா? எனக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணும். வெரி குட். இப்ப நீ என்ன செய்யற? இந்த பாலை குடிச்சிட்டு சமத்து புள்ளையா போய் தூங்கிடுறியா? நாளை காலையில உனக்கு தங்கச்சி பாப்பா குடுக்கறேன். குடி. இவ்வளவுதானே? புள்ள குடிச்சிட்டாயா? எப்படி? திலீப்புக்கு பாலை கொடுத்துட்ட, அவனுக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா? எப்படி வசதி? திலீப் நல்ல புள்ள, தூங்குடா. நாளைக்கு எனக்கு நிஜமா தங்கச்சி பாப்பா தரீங்களா? நிஜமா வேணுமா? நிஜமா வேணுமா? சரிப்பா, தூங்கு. நல்ல புள்ள. தங்கச்சி பாப்பா பாரு. என்னப்பா? தங்கச்சி பாப்பா எப்படி தருவீங்களா? உங்க அம்மா கிட்ட கேள்றா. என்னங்க நீங்க? அது இல்ல திலீப், உங்க அப்பா களிமண்ண பிசைஞ்சு சாமி ரூம்ல வச்சுட்டு தூங்கிடுவாரா? அது புள்ளையாரு, நம்பாதடா. என்னங்க நீங்க? தூங்கிடுவாரா? காலையில முழிச்சு பார்த்தா தங்கச்சி பாப்பா இருக்குமா? ரீல் 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 ரீல். என்ன சூப்பு? குழந்தைகிட்ட போய் தப்பா சொல்லி கொடுக்கலாமா? டேய் திலீப், உங்க அம்மாவும் நானும் அது திலீப், நீ எப்படி பிறந்தியோ அப்படிதான் உன் தங்கச்சியும் பிறப்பா. நீ படுத்தாதான்டா, படுத்தாதடா, இம்சை பண்ணாதடா, படுறா. என்னடா? நான் எப்படித்தான் பிறந்தேன்? கிழிஞ்சது போ. படுறா. அப்பா, மாப்பிள, மாமா, நடந்தது என்னன்னா? மாப்பிள, நடந்து முடிஞ்சதை பத்தி நான் உங்ககிட்ட கேட்டேன்னா நானும் உங்க பையனை சந்தேகப்படுறதா அர்த்தமாயிடும். அவன் சந்தர்ப்பத்தை தேடி அலையும் போது கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்காம நீ என்னைக்கு என்ன விரும்புறியோ அன்னைக்கு தான் நான் உங்க இடத்துல தாலி கட்டுவேன்னு என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போனீங்களே, அப்பவே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எந்த ஜென்மத்திலையும் உங்க மேல சந்தேகப்படுறது இல்லைன்னு. ஆனா என் பொண்ணு, அவ விதி மாப்பிள, விதி. மாப்பிள, இந்த பிஞ்சு மனசு அங்க கடந்து வெதிம்பிடக் கூடாதுன்னு தான் உங்ககிட்ட ஒப்படைச்சு. வேண்டாம் மாமா, மகனை பிரிஞ்சு ஒரு தாய் படுற வேதனை ரொம்ப கொடுமையானது. நான் தாங்கிக்குவேன். ஜானகி, தயவு செய்து திருப்பி கூட்டிட்டு போயிருங்க. பாத்தீங்களா மாப்பிள? மாப்பிள, தப்பா நினைக்காதீங்க. இவனை பார்க்கணும், இவனோட இருக்கணும்னு நினைப்பு வந்துச்சுன்னா உங்களோட சேர்ந்து வாழாங்கிற முடிவுக்கு ஜானகி வரலாம் இல்லையா? திலீப் இங்கே இருக்கட்டும் மாப்பிள. வேண்டாம் மாமா. மாப்பிள, நான் சொல்றது கேளுங்க. திலீப் இங்கே இருக்கட்டும். வேண்டாம். திலீப் இங்கே இருக்கட்டும். ரம்யாவோட கொலை வழக்குல நமக்கு கிடைச்ச முக்கியமான ஆதாரம் இந்த பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட்டுக்கு சொந்தக்காரன் பிரபல பாக்ஸர் ராஜ்குமார் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. மிஸ்டர் அருண், what do you think about this? சார், கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி ராஜ்குமார் ரம்யா வீட்டுக்கு போயிருக்காரு. அவங்க 2 பேருக்கு ஏதோ சண்டை நடந்திருக்கு. அதுக்கு நெய்பர்ஸ் எல்லாம் சாட்சி. மேலும் ரம்யாவோட உடம்புல காணப்பட்ட சில காயங்களுக்கு ஒரு பாக்ஸர் தான் காரணம்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு சார். சோ ராஜ்குமார் தான் கொலைகாரன்னு நான் உறுதியா நம்புறேன். மிஸ்டர் ராஜ்குமாரை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணுங்க. தேவையில்லை இன்ஸ்பெக்டர்.
ரம்யாவை கொலை செஞ்ச குற்றவாளி நான் தான். குற்றவாளியை விட்டுட்டு நிரபராதியை அரெஸ்ட் பண்றதுதான். மிஸ்டர் பாக்ஸர் ஆண்டனி, ரம்யாவை கொலை செஞ்சது நான் தான். நீங்க என்ன கைது செய்யலாம். உங்க இஷ்டத்துக்கு நாங்க கைது பண்ண முடியாது மிஸ்டர் ஆண்டனி. ஆமா, ரம்யாவை எதுக்காக நீங்க கொலை செய்யணும்? இன்ஸ்பெக்டர், ஜானகிக்கு ராஜ்குமாருக்கு இடையில புயலா வந்த ரம்யாவை நான் பல தடவை கண்டிச்சேன். அவ கேட்கல. தனக்கும் ராஜ்குமாருக்கும் தொடர்பு இருக்குன்னு ஜானகி கிட்ட பொய் சொன்னான். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனா ரம்யாவை சந்திச்சேன். ஜானகி வாழ்க்கையோட விளையாடாதேன்னு எச்சரிச்சேன். அவ மறுத்தா. ரம்யா சாவுதான் பிரச்சனையை தீக்குங்கிற முடிவுக்கு வந்தேன். அவளை மூர்க்கத்தனமா தாக்க ஆரம்பிச்சேன். அவ செத்துட்டா. ரம்யாவை கொலை செஞ்சதா நீங்க சொல்றீங்க. பட் ராஜ்குமாருக்கு சொந்தமான இந்த பிரேஸ்லெட் கொலை நடந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சு? இந்த பிரேஸ்லெட் என்னோடது. அதுக்கு ஆதாரம் இந்த பில். அரெஸ்ட் ஹிம். குமார் மாஸ்டர், நான் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம். நான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்களா? ஏன் மாஸ்டர் சொல்லுங்க. நிரபராதியான உன்னை காப்பாத்தணுங்கிற ஆசைதான் குமார். ஒரு நிரபராதியை காப்பாத்தணுங்கிறதுக்காக இன்னொரு நிரபராதி குற்றத்தை ஏத்துக்கிறது தப்பு மாஸ்டர். உங்களால உண்மையான குற்றவாளி தப்பிச்சுட்டானே. இல்ல குமார், கொலைக்கான ஆதாரங்களை சேர்க்கிற திறமையும் சக்தியும் உங்ககிட்ட தான் இருக்கு. சோ நீ தப்பிக்க நான் குற்றத்தை ஏத்துக்கிட்டேன். மாஸ்டர், குமார், இந்த கொலையை யார் செஞ்சிருப்பான்னு நான் சிந்திச்சேன். துரப்பாண்டியை சந்திக்க போனேன். விடுங்கடா. 40 ஆண்டு கால நண்பா அவன். வா ஆண்டனி, எங்க உன் ட்ரம் கார்டு ராஜ்குமார் கூட வரல? பாவி குமார், உனக்கு என்னடா துரோகம் செஞ்சான்? அது என் தொழில் தர்மம். அவன் என் வார்த்தை கட்டுப்பட்டு இருந்தா அவனுக்கு இந்த சூழ்நிலை வந்திருக்காது. பாவம் உலகம் தெரியாத பையன், அவனுக்கு தெரியாம என்ன உணர்ந்துட்டு இருக்கு. டேய், ஒரு நல்ல குடும்பத்துக்கு எடுத்த பாவம் உன்னை சும்மா விடாதடா. நடந்து முடிஞ்ச எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஆமா, நான் தான் காரணம். என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டவன் நீ ஒருத்தன் தான் ஆண்டனி. உனக்கு தெரியும், நான் எங்கேயுமே அலையாம எல்லாத்தையும் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற ஆளு நானுன்னு. ராஜ்குமாரை மட்டும் நான் நேர்ல போய் பார்த்தேன். எனக்கு கட்டுப்படாத அவனை எப்படி அப்செட் பண்றதுன்னு யோசிச்சேன். நாகராஜ் அப்பதான் இவனை சந்திச்சேன். என்ன அவமானப்படுத்தின ராஜ்குமாரை பழி வாங்கணும்னு துடிச்சேன். அவன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாதான் அவனை மடக்க முடியும்னு சொன்னேன். அதை சாதிச்சாரு எங்க சார். புருஷன் மேல அன்பும் அதே நேரத்துல ஜானகி பொசிசிவ் நேச்சர் உள்ளவங்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய பழைய சிநேகிதி ரம்யாவை ஜானகிக்கு சந்தேகம் வர்ற மாதிரி குமாரோட பழக விட்டேன். நான் நினைச்ச மாதிரி நடந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி குமார் ரம்யா வீட்டுக்கு போயிட்டு ஜிம்முக்கு போனான்.